2026 வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு விவாதம் இன்று முதல். நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசவுக்கு நன்றி தெரிவித்த ஆனுர. முல்லைத்தீவில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகத்துக்கு சீல். நள்ளிரவில் இலங்கையை உலுக்கிய சம்பவம், துப்பாக்கியால் பலமுறை சுட்டுக்கொலை. 2026 ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று முதல் ஆரம்பமாகின்றது. வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் 14 வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு அல்லது குளநிலை விவாதம் நவம்பர் மாதம் 15 முதல் 17 நாட்களுக்கு இடம்பெற்றதன் பின்னர் இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் 5 மாலை 6 மணிக்கு நடைபெறும். வரவு செலவு திட்ட காலப்பகுதியில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து ஒவ்வொரு நாளும் விவாதம் நடைபெறும் என்று பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் மேலும் தெரிவித்தது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று மாலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். ஜனாதிபதி நேற்று 4 மணித்தியாலங்களுக்கு மேல் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் பற்றி எனக்கு தீர்மானிக்க முடியாது. தேர்தல் முறைமையை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொடுங்கள். மாகாண சபை தேர்தலுக்கு 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான சுதந்திர இலங்கையின் 80வது வரவு செலவு திட்டம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் 2வது வரவு செலவு திட்டம் நேற்று வெள்ளிக்கிழமை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஊழல் மோசடியாளர்களுடன் ஒன்றிணைய மாட்டார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற சேவைகளை வினைத்திறனாக்க 2500 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என நிதி அமைச்சரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வெசுவமடு பகுதியில் சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கிய ஒரு உணவகம் திடீர் சோதனையின் போது கண்டறியப்பட்டதனை அடுத்து அதிகாரிகளால் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டதுடன் உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் தண்டமும் நேற்றைய தினம் விதிக்கப்பட்டது. புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட வெசுவமடு பகுதியில் கடந்த 5 மேற்கொள்ளப்பட்ட திடீர் பரிசோதனையின் போது ஒடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் மற்றும் வள்ளிப்புணம் பொது சுகாதார பரிசோதகர் ரோய்ஸ்டன் ஜோய் ஆகியோர் இணைந்து குறித்த உணவகத்தை பரிசோதித்தனர். சோதனையின் போது மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவக அனுமதி பத்திரமின்மை, தொழிலாளர்கள் முகசவரம் செய்யாமை, தண்ணீர் பகுப்பாய்வு சான்றிதழின்மை, கழிவு தொட்டி இல்லாமை, அனுமதி பெறாதமை போன்ற பல்வேறு சுகாதார குறைபாடுகள் காணப்பட்டன. மேலும் வெற்றிலை மென்றவாறு உணவு கையாண்டல் போன்ற கடுமையான சுகாதார மீறல்களும் பதிவாகி இருந்தன. இந்த நிலையில் குறித்த விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் மற்றும் வள்ளிப்புணம் பொது சுகாதார பரிசோதகர் ரோய்ஸ்டன் ஆகியோர் இணைந்து நேற்று வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் உரிமையாளர்களை குற்றவாளிகளாக இனங்கண்டு உணவகத்தை சுகாதார சீர்கேடுகள் நிவர்த்தி செய்யும் வரை மூடுமாறு உத்தரவிட்டதுடன் உரிமையாளருக்கு 50,000 ரூபாய் தண்டம் விதித்ததுடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற மீறல்கள் இடம்பெறாதவாறு கடுமையான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டது. நேற்று நள்ளிரவில் கொழும்பில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பிலான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. குறித்த காணொலியில் சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு கோட்டாஞ்சேனை பகுதியில் வைத்து மற்றொரு நபரை பலமுறை துப்பாக்கியால் சுடும் காட்சிகள் பதிவாகியுள்ளதுடன் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளான நபர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் கார் ஒன்றை அவர் மீது ஏற்றி சந்தேக நபர் தப்பிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கோட்டாஞ்சேனை 16வது ஒழுங்கையில் குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 35 இந்திய கடற்தொழிலாளர்களை உடனடியாக விடுவிக்க கோரி தமிழக வெற்றி கழகம் நாகப்பட்டினத்தில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நடாத்தியது. நாகப்பட்டினத்தில் நேற்று நடாத்தப்பட்ட இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். இலங்கை கடற்படையினரால் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 35 தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது இந்த போராட்டத்தின் முதன்மை கோரிக்கை.
கோரிக்கையாகும். மேலும் தமிழக கடற்தொழிலாளர்களின் மீன்பிடி உரிமைகளை மீட்டெடுப்பது, பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்டெடுப்பது மற்றும் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது தொடர்பில் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. DNA கட்டமைப்பை கண்டறிவதில் முன்னோடியாக திகழ்ந்த அமெரிக்க விஞ்ஞானியும் நோபல் பரிசு பெற்றவருமான ஜேம்ஸ் வாட்சன் காலமானார். அவர் இருக்கும்போது 97 வயதில் இருந்தார். 20ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக கருதப்படும் DNA-யின் இரட்டை சுருள் வடிவத்தை அவர் பிரிட்டிஷ் விஞ்ஞானி பிரான்சிஸ் கிரிக்குடன் இணைந்து 1953ஆம் ஆண்டில் கண்டுபிடித்தார். அவர்கள் இருவரின் இந்த கண்டுபிடிப்பு மூலக்கூறு உயிரியலின் அதிவேக வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய அடித்தளமாக அமைந்தது. இதன் காரணமாக அவர்கள் இருவரும் 1962ஆம் ஆண்டில் நோபல் பரிசை வென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.